ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ, நேத்து வந்து மார்க்கெட் ஓப்பனிங்ல யுஎஸ் மார்க்கெட் வந்து நல்ல பாசிட்டிவ்ல இருந்துச்சு. நான் சொன்னேன் மிட் நைட்ல என்ன வேணா சேஞ்ச் ஆகலான்னு சொல்லிட்டு, அதே மாரி செல் பண்ணி க்ளோசிங் வச்சுட்டாங்க. ஓகேங்களா? ஸோ, அதனால நம்ம மார்க்கெட் என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கு ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் கிடைச்சிருச்சு. ஸோ, நான் 350 குரூசியல் சொன்னேன். அதுக்கு கீழயே ஓப்பன் ஆச்சுன்னா செல்லிங் போயிரும்னு சொன்னேன். அதே மாரி 350க்கு கீழ தான் ஓப்பனும் ஆச்சு. கன்டினியூஸா இன்ட்ராடே ஃபுல்லாமே செல்லிங். லாஸ்ட் மினிட் வரைக்குமே செல்லிங். 24,175 சப்போர்ட் சொன்னோம். அதையும் பிரேக் பண்ணி, 24,080ல ஒரு மைனர் சப்போர்ட் இருக்குன்னு சொன்னேன். அதையும் பிரேக் பண்ணி, 23,800 தான் சப்போர்ட்ன்னு சொன்னேன். அந்த இடத்துல வந்து க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இப்போதைக்கு டவ் ஜோன் அண்ட் நாஸ்டாக் வந்து ஒரு மாரி நெகட்டிவா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பட் மிட் நைட்ல என்ன வேணா சேஞ்ச் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ 23,800 அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு ஒரு மேஜர் லெவல். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் அத பிரேக் பண்ணாம ஓப்பனிங் ஆச்சு அப்படின்னா, அந்த 23,800ல சப்போர்ட் எடுத்து திரும்ப ரிவர்ஸ் ஆகும். இல்ல அந்த இடத்த வந்து திரும்ப பிரேக் கீழ பண்ணிருச்சு அப்படின்னா, கொஞ்சம் சிக்கல் தான். 23,300 அதாவது 500 பாயிண்ட்ஸ் வந்து ஃப்ரீ ஃபால் ஜோன். ஸோ மேபி என்ன பொறுத்தவரைக்கும் அந்த ஃப்ரீ ஃபால் ஜோன் போயிருவானோ அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கு. ஏன்னா ஆ வேர்ல்டு பொலிடிக்ஸ் வந்து அந்த மாரி தான் போயிட்டுருக்கு. இப்போ ஆக்சுவலி ஹர்மோஸ்ன்னு சொல்லிட்டு ஈரான் வந்து அந்த ஏரியாவ பிளாக் பண்ணிட்டு ஆயில் டேங்கர்ஸ் எல்லாம் வெளியில வர முடியாம தடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம்ல. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு 3 தாய்லாந்தோட ஷிப் வந்து வெளியில வர ட்ரை பண்ணும்போது ஈரான் அத அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இத வந்து எத இண்டிகேட் பண்ணுது அப்டின்னா, அந்த இடத்த வந்து ஈரான் வந்து விடல. அமெரிக்கா என்னதான் வந்து நாங்க எங்களோட நேவிய உட்டு ஆ ஷிப்ப வெளில கொண்டு வருவோம் அப்டின்னு சொன்னாலும், ஈரான் வந்து நீ வெளில வந்தனா நான் அத அடிப்பேன். ஈரானுக்கு பணிஞ்சு போனா, அந்த ஷிப் மட்டும் வெளில போலாம் அப்டின்ற மாரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஈரான். ஸோ அதனால இந்த கான்ஃப்ளிக்ட் இது வந்து இன்னும் திரும்ப திரும்ப நடந்துட்டே இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் செட்டில் டவுன் ஆகல. கன்டினியூஸா வந்து லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இருந்துட்டே தான் இருக்கு. இன்னொரு பக்கம் இந்தியால வந்து எல்பிஜி கேஸஸோட ஷார்டேஜஸ் வந்து ரொம்ப ஹெவியா போயிட்டுருக்கு. நெறைய ஸ்டேட்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நெறைய ஸ்டேட்ஸ் சம் டிஸ்ட்ரிக்ட்ஸ்லலாம் வந்து ஹோட்டல்ஸ் எல்லாமே ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க. அதே மாரி பிஜிஸ்ல ஃபுல்லாமே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இன்னும் 1 வீக் இந்த சிட்யூவேஷன் இதே மாரி போயிட்டே இருந்துச்சு அப்டின்னா, பெரிய பிரச்சனை வரும். ஆக்சுவலி ஒரு மினி லாக்டவுன் மாரி கூட நடக்க சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாரி தான் போயிட்டுருக்கு. பட் ஒரு சில கண்ட்ரீஸ் வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு ரீச் ஆகும்? ரஷ்யா வந்து ரெடியா இருக்கான். அவங்களோட க்ரூட் ஆயில விக்கிறதுக்கு. அ இப்ப கூட 95 மில்லியன் பேரல்ஸ் ஆஃப் க்ரூட் ஆயில்ஸ் வந்து இந்தியன் ஓஷனுக்கு நியர் பைல இருக்கு. இந்தியா பார்டர்ல இருக்கு. ஓகேன்னு சொன்னீங்கன்னா, நாங்க 1 வீக்குள்ள இந்தியாவுக்கு வர மாரி அத நாங்க அனுப்பிச்சுருவோம் அப்படின்ற மாரி ரஷ்யா பிரசிடென்ட் புட்டின் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ நல்ல நியூஸஸும் வருது. அ இந்தியா அதுக்கு என்ன மாரி பண்ண போறாங்கன்னு தெரியல. ஸோ பார்க்கலாம். ஸோ 23,800 ஒரு க்ரூசியல் சப்போர்ட். அத பிரேக் பண்ணுச்சு அப்டின்னா 23,300 வரைக்கும் ஃபால் ஆக சான்சஸ் இருக்கு. ரெசிஸ்டன்ட் 24,175 தான் நிஃப்டிக்கு. இன்னைக்கு பேங்கிங்ஸ் மறுபடியும் செல் ஆயிட்டாங்க. கொஞ்சம் க்ரூசியல் சொன்னோம். இன்னைக்கு அவன் தான் ஹெவி ஃபால். ஸோ அந்த ஏத்துனத ஃபுல்லா மொத்தமா இறக்கிட்டான். ஸோ நாளைக்கு அவன் ஃப்ளாட்டா ஓப்பன் ஆகுறான்னா, ரெசிஸ்டன்ட் 56,100 சப்போர்ட் 55,300 இன்கேஸ் 55,300 பிரேக் பண்ணான்னா, 54,500 தான் அடுத்த சப்போர்ட்டா இருக்கும் பேங்க் நிஃப்டிக்கு. ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி இப்பதாங்க ப்ராஃபிட் புக்கிங்க்குள்ள வராங்க. ஐடிய ஐடி வரல. ஆனா ஐடி முடிச்சுட்டான். இப்ப தான் வந்து இவன் ப்ராஃபிட் புக்கிங்க்குள்ள வரான். தலைவன் வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட் 28,000 29,650ல இருக்கான் ஐடி. ரொம்ப நாளா ஒரு கன்சாலிடேஷன்ல இருந்தான் ஒரு வாரமா. இன்னைக்கு கீழ உடைக்கிறாப்படி. ஸோ பார்ப்போம் அந்த 28,000 ரீச் பண்றானா அப்படின்னு சொல்லிட்டு ஐடி. ரிலையன்ஸ் ஆக்சுவலி ரிலையன்ஸுக்கு வந்து இன்னைக்கு ஒரு குட் நியூஸ் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, யுஎஸ்ல வந்து ஒரு ஆயில் ரிஃபைனரி யூனிட்ஸ் கிட்டத்தட்ட $300 பில்லியன் டாலர்ஸ்க்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஓகே பண்ணியிருக்காங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ அது வந்து குட் நியூஸா இருக்கும்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம் மட்டும் தான் அது குட் நியூஸா இருந்துச்சு. அதுக்கடுத்து அடிக்கிறான், அடிக்கிறான், அடிச்சு இறக்கிக்கிட்டே இருக்கான். ஸோ இந்த 1424 ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸ் சொன்னேன். அத பிரேக் பண்ணணும்னு சொன்னேன். பிரேக் பண்ணல. திரும்ப கீழ தான் வச்சிருக்காங்க. ஸோ அப்ப நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல் நோக்கி, அதாவது 1316 அந்த லெவல நோக்கி திரும்ப கீழ இறங்கும். இதுதான் ரிலையன்ஸோட லெவல். ஏன்னா எல்லாமே இறங்கிட்டு தான் இருக்கு. ஸோ ரிலையன்ஸ் மட்டும் என்ன விதிவிலக்கா? அவனும் இறங்க தான் செய்ய போறான். ஹெச்டிஎஃப்சி பேங்க் அவன் ஏத்துனான், திரும்ப இறக்கிட்டான். 834 சப்போர்ட் சொன்னேன். 833ல க்ளோசிங் வச்சிருக்கான். ஒரு 1 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ்ல
1 பாயிண்ட் இல்ல 0.80 டிஃபரன்ஸ்ல வந்து க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ இன்கேஸ் ஃப்ளாட்டா ஓப்பன் ஆகி மறுபடியும் செல் ஆச்சு அப்படின்னா 812 நெக்ஸ்ட் சப்போர்ட் ஃபார் ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸ். ஸோ நாளைக்கு என்னதான் பண்றாங்க, இல்லை நாளைக்கும் கண்டினியூஸாக செல் தான் ஆகுதான்னு சொல்லி பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, உங்களுக்காக யூஸ்ஃபுல் போகிறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.